இப்போ மழை ஓஞ்சு இப்போ ஓரளவுக்கு இந்த மலைப்பகுதிகளெல்லாம் கண்ணில் தெரிய தொடங்கிவிட்டன. ஆம், இதுதான் அந்த அந்த பகுதி தான் துரல் துங்கா. துரல் என்றது இங்கே கிட்டத்தட்ட மனிதர்களை ஒத்த அந்த மனிதர்கள் சற்று வேறுபாடான மனிதர்களாக இருப்பார்கள். அது ஒரு ஐதீக கதையிலே தான் அந்த கிராமத்து கதைகளை உருவாக்கி இருப்பார்கள். அதை துரல் என்று சொல்வார்கள். அதனுடைய நாக்கு பொதுவாக துரலினுடைய நாக்கு சற்று நீளமாக இருக்கும். அந்த நீளமான பகுதியாக இந்த கல் இயல்பாகவே அமைந்ததனால் இதை துரல் துங்கா என்று சொல்கிறார்கள். மிக அருமையான ஒரு 5 மணி நேர நடையில் எனக்கு கிடைத்த ஒரு அற்புதமான காட்சி இது. இது ஒரு பெரிய கல். இதுவும் கிட்டத்தட்ட நீட்டிக்கொண்டு தான் இருக்கிறது. கீழே மலையினுடைய ஆழம் இதில் நீட்டிக்கொண்டிருக்கிற பகுதியாக இந்த பகுதி இருக்கிறது. சரிதானே? இது ஒரு சிறிய பகுதி. அதனுடைய பெரிய இது கிட்டத்தட்ட துங்க தான் நாக்கு, துரல் துங்கா. சரிதானே? இப்பொழுது நான் ஏறப்போகிறேன். கற்களில் ஏறித்தான் ஏற வேண்டும். சற்று மழை பெய்திருப்பதனால் சற்று கடினமாக இருக்கும் ஏறுவதற்கு. இருந்தாலும் முயற்சிக்கத்தான் வேண்டும், ஏறித்தான் ஆக வேண்டும். இந்த பகுதிக்கு வந்தால் அது வழுக்கும் பகுதியாக இருக்கிறது. இது கொஞ்சம் பரவாயில்லை. நீர்ப்பாறைகளிலிருந்து நீர் ஒழுகி கொண்டிருக்கிறது. இது அப்படியே அந்த நிலப்பகுதியை பார்க்கிறீர்கள். மிக அருமையாக இருக்கிறது. கற்களில் ஏற வேண்டும். இதற்கு நான் கொண்டு வந்தேன் மலைக்கு போடக்கூடிய காலணி அணிய வேண்டும். ஏனென்றால் நீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. மழை பெய்து மழைக்கு இருக்கிறது. மரைகள் பலர் அந்த பகுதியை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். துரல் துங்காவை நான் காட்டலாம். இதுதான் நான் சொன்ன துரல் துங்கா என்கின்ற பகுதி. சரியா? இன்னும் சற்று மேலே ஏறி சென்று நாங்கள் பார்த்தால் இதனுடைய காட்சி அருமையாக தோன்றும். துரல் துங்கா இது அருமையாக இருக்கிறது. இதிலிருந்து எடுப்பதற்கு போகிறார்கள். நான் எடுத்து விட்டேன், அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இதுதான் துரல் துங்கா என்று சொல்வார்கள். 5 மணி நேரம் களைப்பான
ஒரு பயணம். இருந்தாலும் இவற்றை காணுகின்ற பொழுது மிக அற்புதமாக நமக்கு தோன்றும். நமக்கு களைப்பிருக்காது. சற்று மழையும் பெய்து விட்டது, அதனால் தொடர்ந்து போகிறார்கள். அவர் 2 பேரும் என்னோட நடந்து காய்ச்சி நடந்து வந்தாங்க. துரல்துங்கா பகுதியிலிருந்து துரல்துங்கா நோர்வே பகுதியிலிருந்து உதயன் உங்களுக்காக அதை எடுத்துக்கொண்டிருக்கு பாருங்க.